Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல தேங்காய் மூடியை வச்சு சிம்பிளான ஒரு கிராஃப்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த சிம்பிளான கிராஃப்ட் செய்யறதுக்கு ரெண்டே பொருள் போதும். ஒரு தேங்காய் மூடி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கிற தேங்காய் மூடியை எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்கிற நார் எல்லாம் உப்பு காகிதம் வச்சோ இல்லை நிலத்தில் தேய்ச்சிங்கனாவோ அந்த நார் எல்லாமே வந்துடும். இப்போ கயிறு எடுத்துக்கோங்க, கயிறை 8 பாகங்களாக பிரிச்சுக்கோங்க. அதாவது அந்த 8 கயிற்றையும் சேர்த்து வீடியோவில் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இருக்கிற கயிறையும் கடைசியாக இருக்கிற கயிறையும் விட்டுருங்க. இடையில இருக்கிற 2, 3 அந்த கயிறை ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 4, 5 அந்த கயிறை ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 6, 7ன்னு இருக்கிற கயிறை நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டையும் 8ஆவதையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. வீடியோவில் வர மாதிரி பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதாவது 8 கயிறையும் நாட் போடும்போது அது 4 கயிறாக மாறிடும். அந்த 4 கயிறையும் சேர்த்து அதுக்கு மேலே எட்ஜில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கயிறு பின்னி நீங்கள் பிளாஸ்டிக் பாட் கூட வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய பிளாஸ்டிக் பாட் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ரவுண்ட் கயிறு பின்னுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பின்னி வச்சுருங்க. நான் பிளாஸ்டிக் ஃப்ளவர் பாட் செய்கிற வீடியோவும் போடுறேன். நீங்கள் அந்த கயிறை மேலே தூக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ரவுண்டாக வரும். உங்களுக்கு இடையில ஒரு தேங்காய் மூடியோ இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் பாட்டோ வைக்கிற மாதிரி வந்துடும். மேலே தொங்க விடுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக கயிறு விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தேங்காய் மூடியில் கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க. நான் மண் போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டேபிள் ரோஸ் செடி தான் வைக்க போகிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் செடி கூட வச்சுக்கலாம். எந்த செடி வச்சாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளுக்கு அது கீழே வச்சுருங்க, கயிறில் மாட்ட வேணாம். அந்த செடியோட வேர் அந்த மண்ணில் பிடிக்கணும். இல்லாட்டி செடி காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வேறு செடி வைக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் 1 டே தான் வச்சுருந்தேன். அந்த டேபிள் ரோஸோட வேர் நல்லா பிடிச்சி அந்த செடி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால் நான் அந்த தேங்காய் மூடியை அந்த கயிறுலேயே வச்சுட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு ஆங்கிள் இருக்குது. அதில் இந்த கயிறை அப்படியே ஹேங் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு கொக்கி யூஸ் பண்ணியோ இல்லாட்டி ஹேங்கர் யூஸ் பண்ணியோ கூட வீட்டுக்கு வெளியே தொங்க விட்டுக்கலாம். இந்த செடிக்கு 3 நாளுக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் வைக்கிற செடியை பொறுத்து நீங்கள் எப்போ தண்ணி ஊற்றணும்னு பார்த்துக்கோங்க. சும்மா தூக்கி போடுற தேங்காய் தொட்டியில் ஃப்ரீ டைமில் சும்மா இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டு இருக்குது. மே 11லேருந்து ஜூன் 20 வரைக்கும். மறக்காமல் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்காய் மூடியில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே 3 கண் இருக்கும். அதில் 1 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக உடையிற மாதிரி இருக்கும். அதாவது செடி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த கண்ணை உடச்சி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் தொட்டியில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம்.
டிசைன்ஸ் கூட ட்ரா பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். என்கிட்ட இப்போ பெயிண்ட் இல்லை, அதனால் நான் எந்த ஒர்க்குமே பண்ணல. சிம்பிளாக வந்து அந்த தேங்காய் தொட்டியை அப்படியே தொங்க விட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க.